மாணவர்களுடன் தங்கமகன் மாரியப்பன் உற்சாக நடனம். அடுத்த முறை கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வேன், மாரியப்பன் உறுதி. ஒலிம்பிக் பதக்க வீரர்கள் ஷீதல் தேவி மாரியப்பனுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. அடுத்த முறை ஒலிம்பிக் போட்டியில் கண்டிப்பாக தங்கம் வெல்வேன் என தடகள வீரர் மாரியப்பன் தெரிவித்தார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் வெண்கலம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்ற ஷீதல் தேவி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் ஆகியோருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் அப்பள்ளியை சேர்ந்த இளம் விளையாட்டு வீரர்களை எதிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கு தயார் செய்யும் வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று ஒலிம்பிக் பதக்க வீரர்களை உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மாரியப்பன் மற்றும் ஷீதல் உற்சாக நடனமாடினர். இதற்கிடையே ஷீதல் மாணவர்கள் முன்னிலையில் அம்பு எய்தி அசத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நான் பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நல்லா தான் பண்ணிட்டு ட்ரைனிங் நல்லா கோச் சத்யநாராயண் அண்டரில் ட்ரைனிங் நல்லா பண்ணிட்டு போயிருந்தேன். 3 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 195 ட்ரைனிங்கில் பண்ணிட்டேன். நல்ல ஜம்ப் இருந்தது. ஆனால் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அன்னைக்கு எனக்கு கிளைமேட்டும் செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கோல்டு அடிக்க முடியல. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் பண்ண ஜம்ப்பு ட்ரைனிங்கில் பண்ண ஜம்ப்பு கூட என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கோல்டு அடிச்சுட்டு சொல்லி எனக்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் அடிச்சுட்டு வருவேன். ஏன்னா என் கோச் சத்யநாராயண் கோச் இருக்காரு. கண்டிப்பாக அடிச்சுட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் வருது. அதுக்கு ட்ரைனிங் இப்போ ஷெடியூல் போட்டுட்ருக்கோம். எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணுன்னு நல்லபடியாக கண்டிப்பாக இந்த டைம் மிஸ்டேக் பண்ணது நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஷெடியூல் போட்டுருவோம். பார்த்தீங்களா எனக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு அத்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க நான் இப்போ காம்படிஷன் முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாடி நல்லா வார்ம் ஆனால் தான் பாடி நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிறதுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு வார்ம் அப் ஏன்னா 1 hour பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரி பாடியில் அந்த மாதிரி ஃபீல் வரல எனக்கு. ஏன்னா 185 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பாடியில் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஜம்ப் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக பாடியில் லைட்டாக ஓப்பனாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கோல்டு விட்டுருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன்னா என் கோச்சு அப்புறம் நம்ம இந்தியாவே எதிர்பார்த்துருந்தது கண்டிப்பாக கோல்டு அடிச்சிடுவேன்னு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கு கிளைமேட் அப்புறம் கொஞ்சம் ஃபீவர் ஆகிருந்தனால என்னால் ஜம்ப் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடிச்சுட்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி தோல்வி ஆகிட்டா அது வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அந்த வருத்தப்படுற நேரத்தில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு காம்படிஷன் ஒரு லெவலில் போயிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். எப்படி இந்த பெரிய காம்படிஷன் எப்படி அட்டன் பண்ணுவோம், எப்படி பயமாக இருக்கும், என்ன பண்ணுவோன்னு. அந்த மாதிரி பயந்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் ஜெயிச்சுட்டு தான் அந்த ஒரு லெவலுக்கு காம்படிஷன் வந்திருக்கிறீங்க. அந்த பயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த பயத்தை நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டு நினச்சிட்டு நீங்கள் அந்த காம்படிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க. தமிழும் பேசுவாங்க. She will answer in Hindi, no? कैसा फील कर रहा है इसका तमिलनाडु पीपल का एंड अच्छा स्कूल का कैसा फील आ रहा है? அவங்களுக்கு தமிழ் தெரியும். She will speak in Hindi. Okay. English or Hindi? हाँ. मुझे बहुत ही अच्छा लगा यहाँ पे आके खुशी हुई है और ये इतना मैं को जाना है अपना कौन से बोलो
यहाँ पे आके मुझे बहुत ही अच्छा लगा, बहुत ही खुशी हुई मुझे यहाँ पे आके। जैसे तीर चलाया मैंने और इतने सारे बच्चों ने मुझे स्वागत किया, बहुत खुशी की बात है मेरे लिए भी।